ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வாழைக்காய் வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். வாழைக்காய் வறுவல் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மேலே இருக்க அந்த தண்டு பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 3/4 பதம் அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. வாழைக்காயோட கலர் சேஞ்ச் ஆகி நல்லா தோலெல்லாம் கருப்பு கலரில் மாறணும், அந்தளவுக்கு வேக வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டு நல்லா எல்லா பக்கம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. தனியாக எடுத்து வச்சுருங்க, நல்லா ஆறட்டும். இப்போ அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 5-6 பல் பூண்டு, பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கோங்க, மல்லித்தூள் 1 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உங்களுக்கு காரம் எந்த அளவு வேணுமோ அந்தளவு தூக்கலாக கூட சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்க்கறதுனால செரிமானத்துக்கு நல்லது. இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு தூளாக கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு நைஸாக துருவி எடுத்துகிட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சா போதும். இப்போ வாழைக்காயெல்லாம் ஆறிடுச்சு. தோலெல்லாம் இந்த மாதிரி தனியாக உரித்து எடுத்துக்கோங்க. நல்லா வெந்துட்டனால உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா வாழைக்காயிலையும் தோலை உரித்து எடுத்துக்கலாம். எல்லா தோலையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப தின்னாக கட் பண்ணாமல் கொஞ்சம் மந்தமாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாழைக்காய் ஏற்கனவே வெந்துட்டனால இந்த ரெசிபிக்கு மந்தமாக கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இதை நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ண போகிறதில்ல. மசாலா தடவி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவோட தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம வாழைக்காயெல்லாம் போட்டு நல்லா கலந்து ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சா போதும். ஊற வைக்க டைம் இல்லாதவங்க அப்படியே கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். இதில் நம்ம வெள்ளைப்பூடி சேர்த்துருக்கனால கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் வரும்னு பயப்பட தேவையில்லை. எல்லாருமே சாப்பிடலாம். நல்லா கலந்துட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி நான்ஸ்டிக் தவா இருந்தால் ஒட்டாமல் வரும். எண்ணெய் அதிகமாக தேவையில்லை. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். நான்ஸ்டிக் தவா இல்லாதவங்க தோசைக்கல்லில் கூட இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தாளித்து செய்கிறனால வாழைக்காய் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா பரட்டி வச்சுருக்க வாழைக்காயை ஒவ்வொன்றா தவாவில் அடுக்கி வச்சுருங்க. நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நல்லா குக் பண்ணி வச்சுருக்கனால ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பக்கம் நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா திருப்பி விட்டு இன்னொரு பக்கம் வேக விட்டுக்கலாம். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி சாஃப்டாகவே இருக்கும். நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்காமல் சூடானதுக்கப்புறமா மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. பரட்டி விட்டு இன்னொரு பக்கமும் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கிறிஸ்பி ஆனால் போதும், ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணுறதுனால அதிகமாக எண்ணெயும் செலவாகாது, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பாருங்கள், இன்னொரு பக்கம் குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லா கூடயுமே நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.